சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களுடைய தீர்க்கதரிசி அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மக்களிடத்துல கொண்டு போறது, அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வேலை. ஆனா கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேளு. இங்க என்ன சூழ்நிலைன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, எல்லாரும் போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க, எப்பா உன் பிள்ளைகளும் அடங்காத பிள்ளைகளா கிடக்குது, எங்களுக்கு ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருக்கு இது விருப்பமே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன, எங்களை நியாயம் விசாரிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களுக்காக யுத்தம் பண்ண, எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த நேரம் வரைக்கும் அவர்களை நியாயம் விசாரித்தது, பாதுகாத்தது, கூடவே இருந்தது, ஆளுகை செய்தது எல்லாம் கர்த்தர் தான் பிரியமானவர்களே. ஆனா இவங்க கர்த்தரையே வேண்டான்னு சொல்றாங்க. இந்த விருப்பம் எப்படி தெரியுமா வருகிறது, மற்ற பிற தேசங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தேசத்துல ராஜா இருக்கிறாங்க ஆளுகை செய்ய, இந்த தேசத்துல ஆளுகை செய்ய ராஜா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி யூத ராஜ சிங்கத்தை மறந்தார்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனை பேர் நாம கர்த்தர் நமக்கு தந்ததை மறந்து மற்றவர்களிடத்துல இருக்கிறதுக்காய் நாம் ஆசைப்படுகிறோம். அநேக சூழ்நிலையில நம்ம அப்படித்தானே காணப்படுகிறோம். அவன் இதை வச்சிருக்கான், அவ அதை வச்சிருக்கா, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவரிடத்துல நாம் முறையிட்டு கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் அப்படி நாம் இச்சித்து பார்க்கிறதுனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன நடக்குது, ஆளுகை செய்ய ஒரு ராஜாவை கேட்கிறாங்க. அதை போலவே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சவுலை ராஜாவை மாற்றுகிறார். ஆனால் முடிவோ ஜனம் எதிர்பார்த்தபடி அல்ல, நல்ல ரிசல்ட் கிடைக்கல பிரியமானவர்களே.